பாருங்க, நீங்க பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவர் நிறைய சொல்லியிருப்பார். அப்போஸ்தலர்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு இன்னொரு ஞானஸ்தானம் இருக்கு, அது ஆவியினாலன்னு சொல்லி அதை ஆண்டவர் சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார், ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதனாலதான் அப்ப யோவான் 14:16 சொல்லப்படுகிறது. வாசிங்க, யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக. அவர் சொல்ற, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை நம்ம தான் விட்டுறோம், ஆனா அவர் நம்மளை விடுறதில்லை. ஆமென். இன்னைக்கு அநேக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் அவரை என்ன பண்றோம், ஆலயத்திலே விட்டுட்டு போயிடுறோம். அப்படி இல்லை, என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியா. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அவர் போகும்போது நமக்கு யாரை கொடுத்துட்டு போறாரு? சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை. ஆமென். இங்கே பாத்தீங்கன்னா, அவர் நான் பிதாவிடத்துக்கு போகிறேன்னு சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி சீஷர்கள் மேல அவர் ஊதி பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளை தனியா விடுறதில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி காலம், கடைசி நாட்கள்ல போயிட்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த மீட்டிங் கர்நாடகாலாம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான், எல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கிற சின்ன பசங்க, அத்தனை பேரை கர்த்தர் அபிஷேகத்தில் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணுமா? வாஞ்சிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, யோவான் 3:34 சொல்லப்படுகிறது, தேவன் அனுப்பினவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவருக்கு தமது ஆவியை எப்படி கொடுத்திருக்கிறாரம்மா? அளவில்லாம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு அளவு இல்லை. ஆமென். ஏதோ கொஞ்சம் நிரம்பணும், அப்புறம் விட்டுட்டோம், போதும் அப்படிங்கிறது இல்லை. அளவில்லாம ஊற்றப்படுகிற அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எதை வேணாலும் போதுன்னு சொல்லுங்க, ஆனா தேவனுடைய அபிஷேகத்தை மட்டும் ஒரு காலம் போதுன்னு சொல்லிடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? இந்த அபிஷேகம் எனக்கு போதாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்று அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு எல்லைகள் கிடையாது. ஆண்டவர் நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. யார் என்றால், தேவன் அனுப்பினவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அனுப்பினவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? ஆவிய அளவில்லாம கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் ஆவியை கொடுக்க போறார். ஆமென். யாரெல்லாம் விரும்புறீங்க? அளவில்லாத ஒரு அபிஷேகம் பெற்றுக்கணும், கேட்கணும், தேவனுக்காக வாஞ்சியா இருக்கணும், ஊழியம் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போய் நின்னாங்க என்ன ஆகணும்? பிசாசுகள் என்ன ஆகணும்? ஓடணும். கடந்த மீட்டிங்ல எல்லாம் வாலிப தம்பிங்களை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அவங்க சொல்றாங்க, அங்க இப்ப நாங்க போற பக்கம்லாம் என்ன ஆகுது? பிசாசுகள் பயந்து ஓடுது, வியாதிகள் என்ன ஆகுது? சுகமாகுது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் எழுமணும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை அளவில்லாம வாங்கி கொள்ளணும். ஆமென். நிரம்பி வழிகிற அனுபவம்
நிரப்பிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். போதுன்னு சொல்லக்கூடாது, வேணும் வேணும் வேணும். நம்ம நினைக்கிற சிலர் கீழே விழுந்து உருண்டாங்கன்னா இவங்க என்ன ஆவியில் இருக்கிறாங்களோ, நானா ஸ்டெடியா இருக்கிறேன், அப்படி அல்ல. அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க மேல கர்த்தர் ஒரு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்ம வாஞ்சிக்கணும். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் யாரையும் என்ன பண்ண மாட்டார், கம்பல் பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க மாட்டார். ஆமென். நம்ம கேட்கணும், ஆண்டவர் எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். போதாது போதாது போதாது. கேட்க கேட்க அவர் எப்படி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகத்துல நிரம்பும் போதுதான் நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிறதை செய்வான், இதில் பெரிதான. அப்போ ஆண்டவர் விசுவாசித்தோம்னா அவருக்கே அளவில்லாத அந்த அபிஷேகம் கிடைக்குதுன்னா அவரை விசுவாசிக்கிற நமக்கு எப்படி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அளவில்லாம கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஒரு இடத்துக்குள்ள மட்டும் இருக்காது, அது எல்லைகளை கடந்து போகும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் கோயம்புத்தூர்ல இருப்பேன், ஆனா எங்கேயோ இருந்து ஜெபிப்பாங்க. ஆனா இங்கே ஜெபிக்கும் போதே இந்த அபிஷேகம் அங்க அவர்களை தொடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, போன்ல அலோம்பாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது போன் ஒரு பக்கம், ஆள் ஒரு பக்கம், கீழே பொத்துட்டு விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு சத்தமே இருக்காது. அதுக்கப்புறம் எடுத்து சொல்லுவாங்க, அங்கிள் நான் கீழே விழுந்துட்டேன், என் மேல தேவனுடைய பிரசன்னை இறங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஆண்டவர் அளவில்லாம நம்ம மேல கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதை கேட்கணும், தாக வேணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறார் தான் செய்கிறதையும் தான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கலாம். அந்த வசனம் யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை பாருங்க, நான் என் பிதாவிடத்துக்கு போறபடினால் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப தேவ பிள்ளைங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பெரிய கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் வேர் பிரிச்சிருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், நம்மளை அனலாக்கி வச்சிருக்கிறார். இந்த அனல் பாருங்க, நம்ம எங்க போனாலும் அவர்களை பற்றி பிடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் பெங்களூர்ல அப்படிதான் மீட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கும் போது நான் மெசேஜ் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன். அங்க ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு பிரதர், அவர் ஆளை பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் வெயிட்டமா இருப்பார். அவர் மேல தேவனுடைய அக்கினி இறங்குனது. நான் சொன்னேன், பிரதர் உங்க மேல ஆண்டவர் அக்கினியை ஊற்றுல. அவர் மேல அக்கினி இறங்கும் போது அவர்னால அந்த இடத்துல நிக்க முடியல, ஒரு நெருப்பு அப்படியே அவர் மேல இறங்குகிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த நெருப்பை தாங்க முடியாம ஓடி போய், பக்கத்துல பாத்ரூம் இருக்குது, பக்கெட் நிறைய தண்ணி, அதை எடுத்து என்ன பண்றாரு, தலைவலியோ ஊத்துறாரு. ஊத்திட்டு வந்து நிக்கிறாரு. அந்த தண்ணி எல்லாம் அது போயிட்டு வந்துருச்சு. ஏன் தெரியுமா, ஆவியானவர் நம்மளுடைய ஆண்டவர் ஊத்துகிற அக்கினி அணைகிற அக்கினி அல்ல. ஹல்லேலூயா. அது நெருப்பாக எரிகிற அக்கினி. அவர் எத்தனையோ பக்கெட் தண்ணியை தூக்கி மேல ஊத்துறாரு, ஆனால் அவர் உடம்பு தீயா எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அளவில்லாம ஊற்றுகிறது. கேட்கணும். சிலர் மேலலாம் கையில் அப்படி நெருப்பு விழுகும், அவங்க கையை தூக்கிட்டு ஓடுவாங்க, என்னால முடியல அப்படின்னு. நான் சொல்லுவேன், முடியலைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க இன்னும் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்காக ஒரு நாள்
உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணி ஆண்டவருக்காக நீங்க பிரகாசிக்க முடியும். ஆமென், ஹalleluya. இன்னைக்கு தெரியாது, இந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்னைக்கு தெரியாது நமக்கு. ஆமென். அந்த நாட்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிற போது எனக்கு தெரியல, இந்த வல்லமை குறித்து எனக்கு தெரியல. ஆனா ஒரு தாகம் இருந்துச்சு, இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதை விட்டுறக்கூடாது. ஹalleluya. இதை விட்டுறவே கூடாது. இப்படிதான் ஒரு மீட்டிங்ல நான் ஒரு 3வது 4வது வரிசையில நின்றுகிட்டு இருக்கிறேன். ஒரு தாகம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 500 ஊழியர்களை கூப்பிட்டு அபிஷேகத்திற்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஊழியெல்லாம் செய்யலை, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த ஊழிய கூட்டத்துக்கு நான் போயிட்டேன், எப்படியாவது போய் அங்க பெற்றுக்கிறணும் அப்படின்னு. அப்போ அந்த கூட்டத்துல நின்று அந்த தேவ மனுஷன், நல்ல வல்லமையா எடுத்து பயன்படுத்துற தேவ மனுஷன், அவர் அங்க நிற்கும் போது ஒரு கர்ச்சீப்பை எடுத்து கொண்டுட்டு வந்து நான் நிக்கிறேன் என் மேல, அவர் அந்த கர்ச்சீப்பை கொடுத்துட்டு சொன்னாரு, உடனே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹalleluya. அந்த கர்ச்சீப்பை நான் வாங்கின உடனே நான் அந்த இடத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டேன். நான் ஒரு தூரமா போய் விழுந்து நான் அப்படியே பரண்டுட்டு கிடக்கிறேன். ஹalleluya. அந்த பலனை நான் பெற்றுக்கொண்டு இருந்தேன். எனக்கு அன்னைக்கு தெரியாது, அந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிந்தது, கர்த்தர் என்னையை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஹalleluya, ஹalleluya. இப்ப யாரெல்லாம் அதை வாஞ்சிக்கிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் அளவில்லாம அக்கினியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், அளவில்லாம அபிஷேகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. அதை வாஞ்சிக்க வேண்டும், விரும்பணும். அதான் சொன்னேன், ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஆமென். ஏங்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். வேணும் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேணும், இது பத்தாது ஆண்டவரே, இது பத்தாது. ஆமென், ஹalleluya. அனுதினமும் தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் சீஷர்கள் மேல ஆண்டவர் பார்க்கிற, நீங்க அபிஷேகம் இல்லாம இருந்தா நீங்க ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் மட்டுமல்ல நீங்க நிலைத்திருக்க முடியாது. ஆமென், ஹalleluya. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுதுல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து. அப்ப ஆவியானவர், பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இல்லைன்னா நம்மனால எப்படி இருக்க முடியாதம்மா? பலன் அடைய முடியாது. ஆமென், ஹalleluya. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாம ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவர், அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், சத்தியத்தின்படி நடத்துகிறவர். ஆமென், ஹalleluya. நான் இன்னும் சொல்லுவேன், வேதத்தை நீங்க வாசிக்க வேண்டும் என்றாலும், வேதத்தில் உள்ள மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால், சத்திய ஆவியானவர் உங்க கூட இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. இல்லைன்னா நீ எத்தனை தடவை வேதத்தை படிச்சாலும் அதுக்குள்ள உள்ள மறைபொருள் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. ஹalleluya. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். ஆமென், ஹalleluya. 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம்லாம் பத்தாது, மணிக்கணக்கா தேவ சமூகத்துல. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. மணிக்கணக்கா நின்னு ஜெபிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. அதனாலதான் அவங்க சீஷர் ஆண்டவர் பார்க்கிறார், அவர் ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இல்லை அப்படின்னா அந்த 12 சீஷர்கள் அவங்க என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது, நிலைத்து நிற்க முடியாது, சோர்ந்து போயிடுவாங்க, பயம் வந்துடும். பேதுரு பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயேசுவை மறுதலித்தான், 3 முறை மறுதலித்தவனாய் இருந்தான். இயேசு கூட இருந்தவன் தான், இயேசுடைய கரத்தை பிடித்து நடந்தவன் தான். ஆனா அவன் எப்படி பண்றான்? ஆண்டவரை 3 தான் மறுதலிக்கிறான். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் தைரியமா இருக்கிறான். ஹalleluya. அவனுடைய ஊழியம் வளருது. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவன் மேல் இறங்குகிறது. ஹalleluya. இந்த அபிஷேகத்தை தான் பெற்று, இதை பார்த்து தான் ஆண்டவர் அந்த 12 சீஷரை கூப்பிடுறாங்க.
அந்த முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்கே எல்லா சீஷரும் வர சொல்லிட்டு அவர்கள் மேல் அவர் ஊதுகிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:32 சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், அப்ப இயேசுவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் போறேன்ப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? பலன் தேவை. உங்களுக்கு பலம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய சுபாவம் மாறிடும். நம்மளுடைய கோபம், மூர்க்கங்கள் இதெல்லாம் மாறிடும். ஆண்டவர் நம்மளை அபிஷேகம். முந்தின சுபாவம் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார்னா, அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்மளை டோட்டலா மாத்திடுவார். ஆமென். அவர் தேற்றுவார், அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் சத்தியத்தின்படி நடத்துவார், நம்ம கரங்களை பிடித்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். ஒரு நண்பனை போல, ஆமென், ஒரு சகோதரனை போல நம்ம கூட இருக்கிறவர். ஆமென். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம இருதயத்துக்குள்ள வாசம். அதனால சில சமயம் உணர்த்துவார், இதை செய்யாது. ஆமென். சில சமயம் பாருங்க, நம்ம மீறி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டா கூட ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா உடனே இது தப்பு இல்ல, இவங்கள்ட்ட கோபமா நடந்துட்டோம்ல, உடனே மன்னிப்பு கேட்க. ஆமென். ஆவியானவர் இருந்துட்டா நம்மளை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதில் மட்டும் இல்ல, இந்த 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலே நிரப்பினார். தேவன் அவரோடு இருந்தபடினால் அவர் நற்கிரியை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் அவர் எப்படி இருந்தாரமா? சுற்றி இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியத்தை பாருங்க. வியாதியை சுகப்படுத்தினார், கட்டுகள் உள்ளவனை மீட்டெடுத்தார், பிசாசு பிடித்தவனை பிசாசிலிருந்து விடுதலை பண்ணார். ஆமென். அவர்களுக்கு சத்தியத்தை போதித்தார். ஹல்லேலூயா. அவர் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தார். அருமையான தேவச்சனமே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்ட நம்ம சும்மா வீட்டில் இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா நம்ம சோர்ந்து இருக்க முடியாது. ஒரு நாள் யாராவது போன் பண்ணி ஜெபம் பண்ணலன்னா நான் தேவன்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, இன்னைக்கு யாருமே என்னை கூப்பிடலையே, இன்னைக்கு யாருக்குமே சுகமாகலையே, இன்னைக்கு யாரும் விடுவிக்கப்படலையே. நான் தேவ சமூகத்தில் கேட்பேன். எனக்குள்ள ஒரு பயம் வந்துடும், நம்ம அபிஷேகம் என்னாச்சு? ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா நம்ம ஜெபிக்காம விட்டுட்டோமா? நான் தேவ சமூகத்துக்கு ஓடி விடுறேன். தினமும் ஆண்டவர் 2-3 பேரையாவது, யாருனே தெரியாது, அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கவே மாட்டேன், யார் அவங்களுக்கு நம்பர் கொடுப்பான்னு தெரியாது, கூப்பிடுவாங்க. ஆனா ஜெபிக்கும் போது கட்டிகள் மறையும். ஹல்லேலூயா. வியாதிகள் சுகமாகும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். சில வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நீ சூசைட் அட்டெண்ட் பண்றதுக்கு தானே ரெடியா இருக்கிற. அழுவாங்க. ஆமா, நான் அதுக்காகத்தான் ஆயத்தமா இருக்கிறேன். பாருங்க, அப்படிப்பட்ட எத்தனையோ பெண்களை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களை தொடும்போது அவங்க எங்க இருக்கிறான்னு தெரியாது, நின்ன இடத்துல கீழே விழுந்துருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னிட்ட இருந்து ஒரு கருத்த உருவம் வெளியில போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிமிஷம் கொண்டு அவர்கள் உயிர் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லைகள் கடந்து போகும். அதனாலதான் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து சமாரியாவிலும் யூதேயாவிலும்
சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி வரியந்தான். ஆமென். கடைசி வரியந்தான் ஆண்டவருக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்க வாழணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம சாட்சியா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம நிலைத்து இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சமாரியா இங்க, எருசலேம் இங்க, யூதேயா இங்க. ஆமென். கடைசி வரை பூமியின் கடைசி சாட்சி. இந்த வல்லமை கடைசி வரையும் நம்ம கூட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது? இந்த அபிஷேகம் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறதுனா பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, அப்ப இது எங்கிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது? பரலோகத்திலிருந்து. இந்த அபிஷேகம் பரலோகத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அபிஷேகம் பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்போ இந்த அபிஷேகத்துக்கு எவ்வளவு நம்ம ஏங்கி நிற்க வேண்டும், எவ்வளவு தாகமாய் இருக்க வேண்டும். பெற்ற அபிஷேகத்தை விட்டுறோமா? அநேகர் பெற்ற அபிஷேகத்தை, இந்த அபிஷேகத்தினுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தெரிந்து கொள்ளாம, அதனுடைய பலன் என்னன்னு அறியாம அது விட்டுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது உங்களுக்காக தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா அடுத்து பாத்தீங்கன்னா வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். லாஸ்ட் ஒரு மீட்டிங் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் வரங்களை கர்த்தர் கொடுத்தார். தீர்க்க தரிசன வரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சர்ச்சில் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, பேசினாரு, வாலிப பிள்ளைங்களாம் கொயர்ல நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. முன்னாடி உட்கார்ந்துட்டு அப்படி போயிடுறது இல்ல. என்னைக்கு வாலிப பிள்ளைங்க கொயருக்கு ஆயத்தமாகறீங்களோ அந்த சபை பெருக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சபையில உடனே அந்த பிள்ளைங்களாம் கீழ்ப்படிச்சாங்க. அப்ப சொன்னேன், அபிஷேகம் இல்லாமல் ஒருவர் எங்க வரக்கூடாது? பலிபீடத்துக்கு வரக்கூடாது. ஆமென். நீங்க ஆசைப்படலாம், ஆனால் அபிஷேகம் தேவை. அப்ப அந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கொயர்ல நிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஆண்டவர் ரெடி பண்ணினார். அந்த பிள்ளைங்களை அபிஷேகத்துல நிரப்பினார். அந்த பிள்ளைங்க மேல வல்லமை இறங்குனது. அவங்க அந்த ஈவினிங் பிரேயர்ல கொயர்ல நிக்கிறாங்க. ஜனங்கள் தூக்கி எறியப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்? அவர்கள் மேல அந்த வல்லமை இறங்கணும். உங்க மேல அந்த வல்லமை இறங்கும் போது சபைக்குள்ள அந்த வல்லமை மற்றவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் யோவான் 4:23 வாசிங்க. 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணணுமா? பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காலம் வரும். அப்படிப்பட்ட காலம் தான் அந்த காலம். யாரெல்லாம் உண்மையா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி காலத்துல போயிட்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. தேவ பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆயத்தம். நம்ம நிறைய சத்தியத்தை கேட்கிறோம், கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா அதை கேட்டுட்டு விட்டுறோம். அப்படி இல்லை. நீங்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உண்மையோடு
உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் எப்படி வர்றோம்? கடமைக்கு வர்றோமா, தேவைக்கு வர்றோமா, எப்படி வர்றோம்? ஹல்லேலூயா. உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளும். அப்படி தொழுது கொள்ளிட்டீங்கன்னா உங்க தேவையை அவர் சந்திப்பான். ஹல்லேலூயா. உங்களுடைய என்ன தேவையா இருந்தாலும் சரி, அதை ஆண்டவரால் சந்திக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு உயிருள்ள சாட்சியா தான் நிற்கிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் பிசினஸ்ல கையை விட்டு போயிடுச்சு. ஆண்டவர் நான் என்ன செய்வேன்? நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டாலே தெரியும், பாடுகள் நிறைந்ததுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் என் பிசினஸ்ல பார்க்காதத இந்த ஊழியத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கரத்தை பிடித்து நடத்த வைக்கிறார், அவர் கொண்டு போகிறார், அவர் போஷிக்கிறார், அவர் நடத்துகிறார். நான் ஒரு நாள் எனக்கு இது தேவைன்னு நான் கேட்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவையை சந்திக்கிறார் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஒரு உண்மை வேணும். நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவனை உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களை தான் என்ன பண்றாராமா? விரும்புகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 4:23. அப்போ நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். அப்ப ஆவியில நிறைஞ்சு செபிக்கணும், உண்மையாய் செபிக்கணும், உண்மையாய் இருக்கணும். அதனாலதான் 4:24 சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாராமா? ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாசிங்க. 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் எப்படி? ஆவியோடு, ஆவியில் நிறைஞ்சு செபிக்கணும். தொழுது கொள்ளுதல் என்பது செபிக்க வேண்டும். ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும் போது எப்படி இருக்குமா? உண்மையா, பரிசுத்தமா தேவ சமூகத்தில் வந்து ஆவியில நிறைந்து செபிக்கணும். ஒருத்தங்க சொல்லிட்டே இருக்க கூடாது, நிரம்புங்க நிரம்புங்க. கண்ணை மூடும் போதே அவருடைய மகிமை இறங்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம ஃபயரா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பெட்ரோல்ல ஒரு தீய போட்டா எப்படி இருக்கும்? ஆமென். பாதி பேருக்கு தண்ணியில கொண்டே தீய போட்ட மாதிரி தீய அணைச்சு. அப்படி வாழ்க்கை இல்லை. நீங்க நெருப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் எண்ணெயில அப்படி ஊத்தும் போது என்ன ஆகும்? பாத்தி பிடிச்சி எரியணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம். அப்படிதான் செபிக்க வேணும், அப்படிதான் நம்மளை விட்டு கொடுக்க வேணும். சிலர்லாம் விட்டே கொடுக்க மாட்டாங்க. மிலிட்ரியில் அவங்க மிலிட்ரிக்கு அனுப்பிச்சிருந்தவங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்டா அப்படி ஆண்டவர் அவங்கள தொடவே மாட்டார். நீ அப்படியே நில்லுப்பா, நான் பக்கத்தில் உள்ள பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு விட்டு கொடுத்தவன் நல்லா போவான், ஸ்ட்ரெயிட்டா இருந்தவன் கீழே விழுந்து கிடப்பான். ஹல்லேலூயா. ஆவியானவர் கீழே விழுத்தனா நீ நிமிர்ந்து நிற்பாய். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு எதிர்த்து நிற்க கூடாது, முழுமையா நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆமென். சாஷ்டாங்கமா. சில பரிசுத்தவான்களுடைய புக்கெல்லாம் நான் படிக்கும் போது அவங்களாம் எப்படி கிடக்குறாங்களாமா? தேவ சமூகத்துல மணிக்கணக்கா சாஷ்டாங்கமா கிடக்குறாங்க, தன்னை அர்ப்பணிக்கிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்க நிறைய பெற்றுக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்க. நாம லாஸ்டா ஒரு ஊழியக்காரலாம் பார்த்தேன்.
அந்த ஊழியக்காரன் ஏன் சர்ச் பண்ணனா, ஆண்டவர் சொன்னார் அந்த ஊழியக்காரனுக்குள்ள அபிஷேகத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னேன். உடனே நான் அந்த ஊழியக்காரரை பத்தி நான் பார்த்தேன். அவருடைய பேர் எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னார். அந்த பேர் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஊழியக்காரன் மேல உள்ள அபிஷேகத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னேன். அப்ப அவரை பார்க்கும்போது அவர் பாறையில போய் கிடக்கிறார், அப்படியே தேவ சமூகத்தில் கிடக்கிறார், அப்படியே பெற்றுக்கிறார் அந்த அபிஷேகத்தை, தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர் போய் நிற்கும் போது கட்டிகள் உடையுது. அல்லேலூயா. கட்டுகள் எந்த கட்டா இருந்தாலும் அது உடைஞ்சு போகுது. ஆமென் சொல்லுவார். இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் ஆவியோடும் உண்மையோடும் தேவ சமூகத்தில் கிடக்கிறவராய் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து நம்ம வாட்சி பார்த்தோம்னா, தமஸ்குல அனனியா என்னும் ஒருத்தர் இருக்கிறார். ஆமா, அந்த வசனத்தை வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, பாருங்க, அங்கே கர்த்தர் அனனியாவுக்கு என்ன ஆகுறாரு? தரிசனமாகிறார். அனனியா நல்ல சொல்லிக்கிறார்.